அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் பிறந்த குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க, அவர்களோட வருங்காலம் இப்படி அமையும், அவங்க இந்த கடவுளுடைய அம்சத்தை பெற்றிருப்பாங்க, அதே போல் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், இவங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. அந்த வகையில் குறிப்பிட்டு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புரட்டாசி மாதம், இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க. குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதத்துக்குன்னு ஒரு பழமொழியே சொல்கிறாங்க. புரட்டாசியில் பிறந்தா புரட்டி எடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த புரட்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அது நல்ல தகவலா அல்லது அது ஒரு தீய வகையில் அப்படி சொல்கிறாங்களா, இவையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் இன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணநலத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இப்போது நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கும் பொருந்துதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அதோடு உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் நாம் மேலும் என்னெல்லாம் கடைபிடிக்கணும், என்னென்ன விஷயங்கள் தனி சிறப்போடு நம்ம பார்க்குறோம், இவை எல்லாம் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் சிறந்த முறையில் நல்லதொரு பலன்களும் பரிகாரங்களும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த வகையில் எவ்வளவு தான் உங்களுக்கு விஷயங்கள் தடைப்பட்டிருக்கு, வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது, சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்களும் முயற்சி செய்து பாருங்க. நாம் இப்போ புரட்டாசியில் பிறந்தவங்களை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க. புரட்டாசியில் பிறந்தா புரட்டி எடுப்பாங்க அப்படின்னு பயப்படக்கூடிய விஷயம் தான் நிறைய இருக்குங்க. மழை மாதம் அப்படின்னு புரட்டாசியை நாம சொல்றோம். பச்சிளம் குழந்தைங்களுக்கு இந்த நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் நிறைய இருக்குமா. அதாவது இது மழை மாதம், உஷ்ணமான நேரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் குறிப்பிட்டு இந்த மாதத்தில் குழந்தை பிறப்பதை பலரும் விரும்புறது கிடையாது. புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க படு மூலக்காரர்களாக இருப்பாங்களா, அதாவது ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்களாங்க. அவங்க புத்திசாலியாக இருக்கிறதால கூட புரட்டாசியில் பிறந்தா புரட்டி எடுப்பாங்க அப்படின்னு இந்த கருத்தை நாம் பார்க்கலாம். குறிப்பாக நிறைய விஷயங்களை எளிதிலேயே கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. புரட்டாசி மாதம் புதன் பகவான் தனது ராசியான கன்னி ராசியில ஆட்சி உச்சம் பெற்று அமரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. சூரியன் கன்னிராசியில புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த கூட்டணி இருக்கக்கூடிய நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் புத்திசாலித்தனம் கொண்டவர்களாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பாங்களாம். புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க கற்பூர புக்திக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க நம்ம எது சொன்னாலும் உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றவங்களாகவும் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்களாம். அதே நேரம் பழகுவதற்கு இனிமையானவர்களாகவும் இருப்பாங்களாம். எதையுமே சட்டென்று புரிந்து கொள்ளக்கூடிய கற்பூர புத்தி கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க. இந்த மாதத்துல பிறந்தவர்களுடைய குணநலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மாதத்துல 6வது மாதம் புரட்டாசி. இந்த மாதத்துல முக்கியமான விரதங்கள் இருக்குங்க. முன்னோர்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய மகாலய பட்சம், மகாலய அமாவாசை விரதம் எல்லாம் கடைபிடிப்போம். இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம், கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நாம சொல்லிட்டு இருக்கோம். புரட்டாசி மாதம் பிறந்த ஆன்மீக பெரியவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்க எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நமக்கு இருக்க மாட்டாங்க. எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்து கொண்டே இருப்பாங்களாம். இவர்கள் மற்றவர்களுடைய எண்ண ஓட்டங்களை எளிதில் புரிந்துக்குவாங்க. உள்ள ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஒரு இருக்கிறவங்களாக இவர்கள் இருக்க மாட்டாங்களாம். பிறர் மனது புண்படாத வகையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் சுய கௌரவம் ரொம்ப பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்களாம். ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டாங்க
கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு தான் போராடுவாங்க. உற்றார் உறவினர்கள் சுற்றாருடன் அனுசரித்து அவர்களுடன் இணைந்து வாழக்கூடியவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதையுமே தெளிவாக பேசி தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும், நேர்மையான அணுகுமுறை பலருக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னாலும் கூட இவர்கள் நேர்மையாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய குணத்தால் எளிதில் பகையை சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் மன கசப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் கூட அந்த நேரத்தில் அமையலாம். அதாவது அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம இவர்களுக்கு என்ன தோன்றுதோ அதை அந்த இடத்துலையே சொல்லக்கூடிய ஒரு தைரியசாலியாகவும் இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்களாம். இதோடு பூர்வீக சொத்துக்கள் எளிதில் இவர்களுக்கு கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். மனைவி வழியில் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்குமா. சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால அப்பா வழியில் கூட சொத்துக்கள் சேரும். சந்திரன் சாதகமாக இருந்தால் அம்மா வழி சொத்துக்கள் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பிறந்தவங்க செவ்வாய், சூரியன், சனி பலமாக இருப்பாங்க. இராணுவம், தீயணைப்பு போன்ற துறைகளில் தலைமை பதவிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குமா. படிப்பறிவோடு பட்டறிவும் கை கொடுக்கும் தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் என்பதால் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவாங்க. அவ்வளவு சீக்கிரமாக கடனாளியாக மாட்டாங்க. வேறு வழியின்றி கடன் வாங்க நேரிட்டாலும் கூட அதை எப்பாடுபட்டாவது கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க. அதாவது நாம் தான் கடன் வாங்கிட்டோமே அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு தாமதம் செய்யக்கூடியவர்களாகவோ அல்லது இழுபறி செய்யக்கூடியவர்களாகவோ இருக்க மாட்டாங்க. அதை கட்டி முடித்தாதான் அவர்களுக்கு நல்ல ஒரு உறக்கமே வரும். அதே போல் அதிகமாக எதற்கெடுத்தாலும் ஒரு கோபப்படக்கூடியவர்களாக கூட ஒரு சில நேரம் இருக்கும். அதனால் அவர்களுக்கே அதிகமாக தலைவலி வரும். சிலருக்கு பார்வை கோளாறுகள் சிறு சிறு வகையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் வரும். நேரத்துக்கு சாப்பிடாமல் விட்டால் வயிறு கோளாறு, ஜீரண கோளாறு இவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமான எதிர்ப்புகளை எல்லாம் எளிதில் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவர்களை சுற்றி எப்பவுமே ஒரு நண்பர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கும் இது பொருத்தமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் யோகங்கள் அதிகம் கிடைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. இயற்கை விரும்பியாக இருப்பாங்க முக்கியமாக அப்படின்னு சொல்லலாம். இயற்கையான இடங்களில் நீர்வீழ்ச்சிகள், மலைவாஸ் தலங்களுக்கு செல்ல விரும்பக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. சுவையாக சமைத்து சாப்பிடக்கூடிய குணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைங்க எப்போதுமே புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மூளையை அதிகமாக உபயோகித்து வெற்றி காணக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் சாதிக்கிறவர்களாக இருப்பாங்க. கற்பனை சக்தி அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சிறந்த எழுத்தாளர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களாக அதிகமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே போல் பத்திரிகை துறையில் கால் பதித்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. நகை ஜவுளித்துறையில் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் புரட்டாசியில் பிறந்தவங்க. புரட்டாசியில் பிறந்தவங்களே இந்த குணநலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சதவீதம் உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய வகையில் இந்த கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதத்தில் பிறந்தவங்க புத்திசாலித்தனமாக இருக்கிறதால தான் புரட்டாசியில் பிறந்தால் புரட்டி எடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மறையான விஷயங்களுக்கும் நியாயமான விஷயங்களுக்கும் எப்போதும் போராடக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த வகையில் புரட்டாசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். புரட்டாசி அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது அசைவம் சாப்பிடக்கூடாது, பெருமாளுக்கு விரதம் இருக்கணும், திருப்பதி போய் வழிபாடு செய்யணும், இவையெல்லாம் தான் ஞாபகம் வரும். அதே போல் அடுத்த வீடியோவில் புரட்டாசியில் சனிக்கிழமையில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசியில் குழந்தை பிறக்கிறது பற்றியும் அவர்களுக்கு குணநலன் பற்றியும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.